ஓணம் பண்டிகை வருடத்திற்கு ஒருமுறை தனது மக்களை பார்க்க திரும்பும் அன்பான மன்னர் மகாபலியின் ஆன்மாவை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. பிரகலாதனின் பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. கருணையுள்ள மன்னர் மகாபலியின் ஆட்சியின் கீழ் கேரளா செழிப்பாக இருந்தது. மகாபலியின் வளர்ந்து வரும் சக்தி மற்றும் புகழால் தேவர்கள் தெய்வங்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகினர். தேவர்கள் ஒடுக்கப்பட்டதால் பகவான் நாராயணனிடம் தேவர்கள் மகா தவம் இருந்தனர். தேவர்களின் கோரிக்கை ஏற்ற நாராயணன் வாமனனாக அவதரித்தார். மகாபலியின் குரு சுக்ராச்சாரியார். மகாபலி சுக்ராச்சாரியாரின் ஆசி பெற்று ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார். மகாபலி அந்த சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இதனால் மக்கள் தாங்கள் விரும்பியதை அரசனிடம் தானமாக பெற்று சென்றனர். யாகம் நிறைவு பெறும் நாளில் நாராயணன் வாமன அவதாரத்தில் சிறு பாலகனாக மகாபலியிடம் தானம் பெற நினைத்து வந்தார். மகாபலிக்கு வாமனனான பாலகனை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்து தானே தனது இருக்கையிலிருந்து இறங்கி வந்து, குழந்தாய், யாகம் நிறைவு பெறும் வேளையில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறாய். நீ வேண்டுவதை கேள், நான் தருகிறேன் என்றான் மகாபலி. மகாபலியின் குரு சுக்ராச்சாரியாருக்கு தெரிந்தது வந்தது நாராயணன் என்று. அவர் மகாபலியை தடுத்தார். ஆனால் மகாபலி அதை பொருட்படுத்தவில்லை. வாமனனும் மகாபலியிடம், அரசே, எனக்கு வெறும் 3 அடி நிலம் வேண்டும் என்றார். பாலகனே, உன்னுடைய பாதம் மிக சிறியது, அதை கொண்டு 3 அடி நிலம் போதுமா என்றார் மகாபலி. அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தன் கையால் நீரை தாரை வாத்து கொடுத்தால் உறுதி அளித்ததாக பொருள். மகாபலி கமண்டலத்தில் இருந்து நீரை விடும் பொழுது சுக்ராச்சாரியார் வண்டாக மாறி கமண்டல துளையை அடைத்தார். இதை கண்ட வாமனன் தன்னிடம் இருந்த தர்பை புல்லால் வண்டை குத்தினார். இதனால் சுக்ராச்சாரியார் கண் குருடானது. பிறகு தன் தவறை உணர்ந்து அமைதியானார் சுக்ராச்சாரியார். பிறகு கமண்டலத்தில் இருந்து நீரை கொண்டு வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்தார் மகாபலி. அடுத்த நொடியே பாலகனான வாமனன் விஸ்வரூபம் எடுத்தார். தனது ஒரு காலால் உலகத்தையும் மறு காலால் மேலோகத்தையும் அளந்தார். மகாபலி, நீ தானமாக கொடுத்த 3வது அடிக்கு நிலம் எங்கே என்று கேட்டார். வந்தது நாராயணன் என்று புரிந்து கொண்டார் மகாபலி. 3வது அடிக்கு தன்னையே ஒப்படைத்தார் மகாபலி. 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்து பாதாள உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் வாமனர். மகாபலி தன் மக்கள் மீது கொண்ட கருணை மற்றும் அன்பிற்கு பரிசாக வருடத்திற்கு ஒரு முறை தனது ராஜ்யத்திற்கு திரும்பி தனது மக்களை பார்க்கும்படியான வரம் அவருக்கு கிடைத்தது. அவரது வருடாந்திர வருகையை ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகையை அறுவடை திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது.